இந்த பதிவு பத்தின வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. தமிழ் பேசும் அனைத்துள்ளவர்களுக்கும் நன்றி வணக்கம். நான் விருப்பு கழிந்தேன். இன்றைய பதில் நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா என்ன, சோ எஜுகேஷனுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, அது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், எந்த கோர்ஸா இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. சோ எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி, சோ இந்த கேட்டகரி எல்லாம் ஒதுக்கி இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கும் வந்து பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது வந்து தெரியல. சோ அதான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி வந்து பர்சன்டேஜ் இருக்கும். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து 7.5%, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, பிசிக்கு வந்து 27% வந்து இருக்கு. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் இந்த கேட்டகரி பர்சன்டேஜ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வந்து 49.5% டோட்டலா வருது. மீதி இருக்கக்கூடிய அந்த 50.5% தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓசி கேட்டகரி வந்து இருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து 2019 ஜனவரி 7th அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமிட்மெண்ட் வந்து வந்துச்சு. சோ அந்த அமிட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்துல சோ ஓசி கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அமிட்மெண்ட் வந்து கொண்டு வந்து சோ சட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது ஸ்டேட் போர்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போச்சு. சோ எல்லாரும் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. சோ 10% அதிகபட்சமா வந்து 10% வந்து ஓசி கேட்டகரிக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கும் வந்து இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்போ MBBS BDS இல்ல வந்து இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சோ என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து மினிமம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியினுடைய வருமானம், ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 8 lakh வந்து இருக்கணும். சோ 8 lakh உள்ளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாத என்னது வீட்டுல இருக்கக்கூடிய லேண்ட், சோ அவங்களுடைய ஓன் ஹவுஸ் பத்தின வந்து ஏரியா, சோ அதுலயும் சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அந்த ஃபேமிலியுடைய ஏக்கர் பார்த்தீங்கன்னா 5 acres வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கணும். சோ அதுக்கு மேல வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கக்கூடாது. ரெசிடென்ட் பிளாட்டா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 square feet தான் இருக்கணும். சோ அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. அதே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து 100 square feet வந்து இருக்கணும். இது வந்து முனிசிபாலிட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, சோ முனிசிபாலிட்டி செக்டார்ல இருந்துச்சுன்னா 100 square யார்டுக்குள்ள வந்து இருக்கணும். சோ அதாவது 900 square feet குள்ள தான் இருக்கணும் முனிசிபாலிட்டில வந்துச்சுன்னா. முனிசிபாலிட்டி இல்லாம வேற செக்டார் வேற பிளேஸ்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா 200 square யார்ட்ல வந்து இருக்கணும். அதாவது 1800 சதுர அடிக்குள்ள தான் இருக்கணும். சோ இவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ் கேட்டகரியில இருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க சோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ அது நல்லாவே தெரிஞ்சுங்க. மேலும் பாத்தீங்கன்னா வந்து 8 lakh குள்ள தான் வந்து ஃபேமிலியுடைய சேலரி மொத்தம் இருக்கணும். சோ இயர்லி பாத்தீங்கன்னா சோ மத்தவங்க யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அதிகபட்சமா 10% செலவு வந்து கிடைக்கும். சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். சோ எங்க கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் மூலமா நான் காட்டுறேன். சோ அங்கெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். மேலும் இதுக்கான அபிஷியல் டாக்குமெண்ட், சோ என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். சோ டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணீங்க. மேலும் அதுல அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்க குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து சைன் பண்ணி நீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் எஜுகேஷன் செக்டர் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறீங்கன்னா சோ அதுலயும் 10% இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்காக நீங்க அப்ளை பண்ண போறேன், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாப் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா சோ அந்த ஜாபுக்கும் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 10% ஒதுக்கீடு கிடைக்கும். சோ எஜுகேஷனுக்கும் ஜாபு இது ரெண்டுத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த செக்டர்ல வந்து சோ இந்த சர்டிபிகேட் வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ இதை பத்தி ஒரு டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னால கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சோ நன்றி, மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றிகளோட நான் உங்கள் புகழேந்திரன். வெயிட் எதுக்காக இது சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து MBBS வந்து நீட் எக்ஸாம் எழுதிருந்தாரு. அவருடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா வந்து 320 வந்து எடுத்திருக்காரு. சோ அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ 2019 7th ஜூன்ல ஜனவரியில தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 10% கிடைக்கணும், ஜெனரல் கேட்டகரிக்கும் இந்த ஒதுக்கீடு இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து சோ ஒருவேளை ஸ்டேட் போர்டுல நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்ல வந்து கிடைக்குமா இல்லையான்றது ஒரு டவுட்டா இருந்துச்சு. சோ இதனால பாத்தீங்கன்னா வந்து அவர் கோர்ட்ல வந்து முறையிட்டு சோ எனக்கு உண்டான அந்த ஜெனரல் கேட்டகரி உண்டான எனக்கான சீட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் என்னுடைய ஒரு சீட்டாவது நீங்க வந்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சு அவர் வந்து முறையிட்டு இருந்தாரு. சோ அதே மாதிரி தான் வந்து சோ உங்களுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா, நீங்க வந்து எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் செக்டர்ல இருந்தீங்கன்னா சோ நீங்க அப்ளை பண்ணீங்களா இல்லையான்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இந்த பதிவு சொல்றதுக்காக தான் வந்தேன். சோ நன்றி.